வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி ட்ரை குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், 2 ஏலக்காய், நெய், சர்க்கரை, குலாப் ஜாமுன் பேக்கெட், எந்த கம்பெனி இதுனாலும் பரவாயில்ல. 1 கப்பு மாவுக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து மாவு பிசையக்கூடாது, லேசாக பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சிட்டு தட்டு போட்டு முடியலாம். அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 1/4 kg சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டுட்டு சர்க்கரை கரைஞ்சிருந்துமே இது வடிகட்டி எடுத்துக்கணும். சர்க்கரையில் மண் நிறையா இருக்கும், அதனால தான் இப்படி வடிகட்டி எடுத்துக்கிறது. இப்படி வடிகட்டிட்டு 20 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இதுக்கு பாகு எடுக்கணும்னு இல்லை. டைம் பார்த்துட்டு 20 நிமிஷம் ஆனதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜாமுனை சுட்டு எடுத்துக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் போட்டுக்கலாம். உருண்டியாகவும் போட்டுக்கலாம், இல்லை நீட்டாக வாக்கிலே போடலாம். 2 மாதிரியும் நான் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன் பாருங்கள். எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சுட்டு எடுக்கணும். சுடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸாக போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு டைம் இது பட்டுன்னு வெடிக்கும், அதனால் இப்படி குட்டி பீஸாக போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு வெடிக்கலைன்னா அதுக்கப்புறமா எல்லா ஜாமுனையும் நம்ம பொரித்து எடுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இது உடனே நம்ம சர்க்கரை பாகில் போடக்கூடாது. ஒரு தட்டில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சர்க்கரை பாகில் சேர்த்தணும். இதே மாதிரி எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு எடுத்துடணும். ரொம்ப நேரம் விடக்கூடாது பாகில், அப்போ தான் நம்ம ட்ரை ஜாமுன் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இப்படி ஜாமுனில் பெரட்டி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான ட்ரை ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.